السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே மற்றும் உலமாக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை முடித்துவிட்டு பெருநாளுடைய தினத்திலே நாம் அனைவரும் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம். நோன்பு பெருநாள் என்பது ஹஜ்ஜு பெருநாளை போன்ற ஒரு பெருநாள் அல்ல. ஹஜ்ஜு பெருநாள் என்பது ஹஜ்ஜுடைய கடமையில் இருக்கின்றவர்களுக்கும் அது பெருநாள், ஹஜ்ஜுடைய கடமையில் இல்லாதவர்களுக்கும் அது பெருநாள். உலகத்தில் அதிகமாக ஹஜ்ஜுடைய கடமையில் இல்லாதவர்களுக்குத்தான் அது பெருநாளாக அமையும். ஒரு வருடத்திற்கு 25 லட்சம் அல்லது 50 லட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்கு சென்று அந்த கடமையை நிறைவேற்றி பெருநாளை எடுக்கிறார்கள் என்றால், உலகத்தில் இருக்கின்ற சுமார் 200 கோடி மக்களில், முஸ்லிம்களில் மற்ற அனைவரும் அந்த கடமையை நிறைவேற்றாமலே அந்த பெருநாளை எடுக்கின்றனர். ஆனால் நோன்பு பெருநாள் என்பது அப்படி அல்ல. உலகில் இருக்கின்ற பெரும்பான்மையாக எல்லோரும் இந்த ரமலானுடைய நோன்பு காலத்திலே நோன்பை நோற்று இரவு காலங்களிலே தராவீஹ் மற்றும் இதர வணக்கங்களை செய்து அதனுடைய இறுதி அம்சமாகவே இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஜாஹிலியா காலத்தில் 2 பெருநாட்கள் இருந்தன. அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தடுத்துவிட்டு நோன்பு பெருநாளையும் ஹஜ் பெருநாளையும் அதற்கு பகரமான 2 பெருநாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். நோன்பு பெருநாளை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இதை பற்றி சொல்லுகிற பொழுது, கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துவிட்டு வதக்கர ஸ்ம ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை திக்ர் செய்துவிட்டு ஃபஸல்லா, தொழுகின்றாரோ அவர் ஜெயமடைந்து விட்டார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இது தஃசீருடைய அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்து. நாம் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துவிட்டு தக்பீரை சொல்லிவிட்டு பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இவ்வாறு நிறைவேற்றுகின்றவர்களை ஜெயமடைந்தவர்கள், வெற்றி அடைந்தவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். எப்படி வெற்றி அடைந்தவர்கள்? கத் அஃப்லஹ மன் தஸக்கா என்றால் வெறுமனே அரிசை கொடுத்து வதக்கர ஸ்ம ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அல்லது தக்பீர்களை நாவினால் மட்டும் மொழிந்து ஃபஸல்லா, உடல் மட்டும் தொழுதவர்கள் ஜெயம் பெற்றவர்களா என்று கேட்டால் இல்லை. ஜகாத்துல் ஃபித்ரை கையால் அரிசி கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய நஃப்ஸுகளையும் சுத்தப்படுத்தி இருக்க வேண்டும். வதக்கர ஸ்ம ரப்பிஹி, நாவினால் அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி திக்ர் செய்கின்ற பொழுது அதன் மூலமாக எங்கள் கல்பு பரிபக்குவப்பட்டிருக்க வேண்டும். ஃபஸல்லா, அதை முடித்துவிட்டு தொழுகின்றோமே, அந்த தொழுகை பொறுமனே உடல் குனிகின்ற நிமிருகின்ற வணக்கமாக இல்லாமல் அல்லாஹ்வை அறிந்து உணர்ந்து உடல் எப்படி கிப்லாவை முன்னோக்குகிறதோ அதுபோல எங்களுடைய நஃப்ஸ், எங்களுடைய கல்பு, எங்களுடைய ரூஹ் எல்லாம் அல்லாஹ்வை நாடியதாக எங்களுடைய தொழுகை அமைய வேண்டும். இவ்வாறு இருக்கும் என்றிருந்தால் அப்படிப்பட்ட அடியார்கள் கத் அஃப்லஹ, அவர்கள் ஜெயமடைந்து விட்டார்கள் என்கின்ற இந்த வார்த்தைக்குள் கட்டுப்பட முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அந்த மாதம் முழுவதும் பகற்காலங்களிலே நோன்பை கடமையாக்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மாதத்தின் இரவு காலங்களிலே இரவு தொழுகைகளை, தராவீகை, இதர வணக்கங்களை எங்களுக்கு சுன்னத்தாக்கினார்கள். இந்த 2 கடமைகளையும் முடித்துவிட்டு அதற்கான கூலியை அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்க்கின்ற தொழுகையாகத்தான் இந்த நோன்பு பெருநாளுடைய தினத்தையும் தொழுகையையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். நாம் எல்லோரும் ரமலானுடைய மாதத்திலே செய்திருக்கின்ற சகல வணக்கங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலியை எதிர்பார்த்தவர்களாக இந்த பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றி இருக்கின்றோம். இந்த பெருநாளுடைய தொழுகைக்கென்று சில சுன்னத்தான நடைமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்று, நாங்கள் அனைவரும் ஆடைகளாலும் உடல் கோலங்களினாலும் அழகானவர்களாக எங்களை நாங்கள் இந்த பெருநாளுக்காக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். புத்தாடைகளை அணிய வேண்டும், உடல் சுத்தமாக வேண்டும், எங்களுடைய உடலை செவ்வைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் அதற்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த ஆடையின் மூலமாக, புத்தாடை அணிவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எதை போதிக்க விரும்புகிறான் என்றால், நாங்கள் புத்தாடை அணிகின்ற பொழுது ஆடை எவ்வாறு புதிதாக மாறுகிறதோ அதுபோல ஆளும் புதிதாக மாறி இருக்க வேண்டும். ஒரு அழுக்கு படிந்த ஆடையை கழுவி சுத்தம் செய்தால் எப்படி அது பழைய நிலைக்கு அந்த ஆடை மீளுகிறதோ அதுபோல நாங்கள் இந்த ரமலானுடைய நோன்பை கொண்டு, இரவு வணக்கங்களை கொண்டு, திக்ருகளை கொண்டு, ஸலவாத்துகளை கொண்டு, குர்ஆனை கொண்டு, இஅ்திகாஃபை கொண்டு, சதகாக்களை கொண்டு நாங்கள் புதியவர்களாக மாறி இருக்க வேண்டும். புதியவர்களாக மாறுவதென்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார்கள்? யார் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி முடிக்கின்றாரோ அவர் மீண்டும் திரும்பி வருகிற பொழுது அவர் அன்று பிறந்த பாலகனை போல வருகிறார். அன்று பிறந்த பாலகனை போலன்னா என்ன? தவண்டு வருவாரு அல்லது கையக்கால உதறுவார் என்று அர்த்தமா? அப்படி அல்ல. அன்று பிறந்த பாலகனுக்கு எந்த பாவமும் இல்லாத ஒரு பரிசுத்த குழந்தையாய் அந்த பிள்ளை இருக்குமே, அதுபோல அவர் மீண்டு வருவார் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவேற்றினார். அதுபோலதான் புத்தாடையை அணிந்து புதிய மனிதனாக நாங்கள் எங்களை பரிணமிக்க செய்வதென்றால் பாவங்களற்றவர்களாக நாம் அனைவரும் இந்த உலகத்துக்கு எங்களை மீண்டும் ஒரு தடவை மனித புனிதனாய் பிறக்க செய்கின்றோம் என்று அர்த்தம். இந்த ரமலான் முடிச்சு அடுத்த ரமலான் வரைக்கும் நாம் அறிந்தோ அறியாமலோ சந்தர்ப்ப சூழலிலோ சில தவறுகள் எங்களை அழுக்காக்கிவிடும். ஒரு பிள்ளைய வாப்பாத்த உம்மா என்ன செய்யறாங்க? காலையில வெள்ள வைட் அண்ட் வைட்டா உடுத்து பாடசாலைக்கு அனுப்புறாங்க. என்னதுக்கு அனுப்பினாங்க? படிக்கிறதுக்கு. ஆனா அந்த பிள்ளை பாடசாலையை விட்டு வரக்கிட்ட ஆடை அழுக்காகி வரும். தாய் தகப்பன் என்ன செய்வாங்க? அதற்கான ஒரு செலவை தூளை கொடுத்து அல்லது சவர்க்காரத்தை கொடுத்து அந்த ஆடையை கழுவி மீண்டும் அந்த பிள்ளைக்கு அந்த ஆடை அணிவிப்பார்கள். இதானே வளமை. அப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருடத்துக்கு ஒரு தடவை எல்லோருக்கும் சாத்தியமான ரமலானை அல்லாஹ் தஆலா தந்து எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகின்ற தவறுகளுக்காக, குற்றங்களுக்காக பிராயச்சித்தமாக, சலவையாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த ரமலானை, நோன்பை, ஏனைய வணக்கங்களை தந்து எங்களை இன்று புதிய மனிதனாய் பழிச்சென்று பழைய நிலைக்கு அல்லாஹ் தஆலா மீட்டி விடுகின்றான். ஆனால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? மீண்டும் தெரிந்து கொண்டே அடுத்த ரமலானை நம்பி தவறுகள் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். அடுத்த ரமலானை நம்பி நாம் தவறு செய்து விட்டால் அடுத்த ரமலானுக்கு இடையில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றப்பட்டு விட்டால் அல்லது மரணம் சம்பவித்து விட்டால் இதற்கு வகை சொல்லுவது யார்?
எங்களை அதிலிருந்து உயிர் காப்பது யார்? வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா. ஒரு ஆத்மாவுக்கு மரணம் சம்பவிக்கும் திகதி தீர்மானிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹு தஆலா அதற்கு அப்பால் அதற்கான எந்த அவகாசத்தையும் அல்லாஹ் கொடுப்பதில்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இருக்கத்தான் வேணும், அது முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது. நான் தவறு செய்தால் அடுத்த ரமலானிலும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்பதில் மாற்றமில்லை. அதற்காக தவறு செய்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. காரணம், ஒரு மனிதன் எந்த நிமிடத்தில் மரணிப்பான் என்பது தெரியாது. குறிப்பாக இன்றைய மரணங்கள் இளைய மரணங்களாகவே இருக்கின்றன. வயோதிபர்கள் மரணித்த காலம் கடந்து இன்று தெருவுக்கு சென்று மீண்டும் எனது மகன் அல்லது வாலிபன் மீண்டு வருவான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. பெண் பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கின்றன, அங்கே ஏதோ ஒரு காரணத்திற்காக அங்கே அவர்கள் உயிர் துறக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இன்றைக்கு நவீனம் கண்முன்னே எங்களுக்கு பாட புத்தகமாய் இருக்கிறது. எத்தனையோ சிசிடிவி சாட்சியங்களை சோசியல் மீடியாக்கள் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளை தானாக பக்குவமா தான் ரோட்ல போகும், எதிர வர்ற வாகனக்காரன் எதிர்பாராம அடிச்சு போட்டு போயிருவான். எதிர்பார்த்த மரணமா? அகால மரணம். மரணம் என்பது தமிழில் சொல்லுவார்களே, 6லும் சாவு 100லும் சாவு. வாகனத்தை விடுங்கள், விபத்தை விடுங்கள், கொலையை விடுங்கள், நோயை விடுங்கள், வயோதிபத்தை விடுங்கள். அன்று பிறந்த பிள்ளைகள் மரணிக்கவில்லையா? வயிற்றிலேயே மறைச்சு பிறக்கவில்லையா? பிறக்க முன்னரே வயிற்றிலே மரணித்தும் குழந்தைகள் பிறக்கிறது என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற நமக்கெல்லாம் உயிருக்கு உத்தரவாதம் என்ன? எப்படி அதை உத்தரவாதப்படுத்துவது? அதனால் அடுத்த ரமலான் வரும் என்பதில் மாற்றமில்லை, அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்பதில் மாற்றமில்லை. அடுத்த ரமலானுக்கு நாம் இருப்போமா? கடந்த ரமலானில் இருந்தவர்களில் எத்தனை பேர் இன்று நம்மோடு இல்லாமல் போயிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கட்டாயம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, ஆடைய கழுவி தர்றதுக்கு தாய் இருந்தா, தந்தை இருந்தா, சேஃபெக்ஷலோ அல்லது ஏதோ ஒரு சலவைத்தோலோ இருந்தா, சவர்க்காரம் இருந்தா பிரச்சனை இல்ல, அழுக்காகின பிரச்சனை இல்ல. ஆடை கிழிந்து விட்டால் அதை என்ன செய்வது? பாவிக்க முடியாத அளவுக்கு அது கிழிந்து விட்டால் அல்லது கழுவ முடியாத அளவுக்கும் ஆடை அழுக்காகும் அல்லவா? ஊத்தைப்பட்டால் கழுவ முடியும். வேறு ஏதாவது ஒன்று கலட்ட முடியாத ஒரு ஒயிலோ அல்லது இன்னொன்றோ பட்டுவிட்டால் அதை என்ன செய்ய முடியும்? எனவே நாம் ரமலானிலே பரிசுத்தமாகிவிட்டு மீண்டும் அழுக்காக போவது கழுவினால் கரையக்கூடிய அழுக்கா அல்லது கலட்ட முடியாத அழுக்கா என்று நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா? அதற்கு பின்னால் நாம் கை செய்தப்பட்டு வேலை இல்லை. ஆகவே புத்தாடை என்பது அழுக்கற்ற ஆடை என்ற உணர்வை, புதிய ஆடை என்ற உணர்வை எவ்வாறு உள்ளம் ஏற்கிறதோ அதுபோல ரமலானின் மூலமாக என்னுடைய பாவ அழுக்குகளை கழுவி பரிசுத்தமான நான் புத்தாடைக்கு நிகரான ஒரு புதிய மனிதனாக என்னை நான் இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும் என்கின்ற உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்பட வேண்டும். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜக்காத்துல் ஃபித்ர் என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் தொழுகைக்காக வாருங்கள். ஏன்? ஜக்காத் தர்மம் மனிதனை பரிசுத்தமாக்கும். மனிதனை அல்லாஹு தஆலா மரணிக்க செய்து விடுவான். மனிதனை அல்லாஹு தஆலா மரணிக்க செய்து விடுவான். அந்த நேரத்திலே மனிதன் அல்லாஹ்விடத்திலே எனக்கு கொஞ்சம் காலம் அவகாசம் தரமாட்டாயா என்று கேட்பான். லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், எனக்கு கொஞ்ச காலம் எனக்கு அவகாசம் தா, ஃபஅஸ்ஸதக வஅகும் மினஸ் சாலிஹீன், சதகா கொடுத்து சாலிஹானவனாக நான் வந்து விடுகிறேன் என்று மனிதன் சொல்லுவான். இவர் கொடுத்த ஆயுளுக்குள்ள இவர் கொடுத்த சதகா ஜக்காத்தை பார்க்க தேவையில்லை.
அதுக்குள்ள இவருக்கு மௌத்து வந்த பிறகு இன்னும் கொஞ்ச காலம் தரட்டுமாம் என்று கேட்டால் அல்லாஹ் தஆலா ஒத்துக்கொள்ளுவானா? அல்லாஹ் தஆலா அதற்கு அனுமதி அளிக்க மாட்டான். எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு அழகாக சொன்னார்கள், ரமலான் மாதம் என்பது ஜக்காத்துல் ஃபித்ரை நீங்கள் நிறைவேற்றுகின்ற வரை வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்துல் ஃபித்ர் நிறைவேற்றலன்னா ரமலான் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் தொங்கிக் கொண்டிருக்கும் என்ற மாசம் தொங்கும் என்ற அர்த்தமா? அப்படி அல்ல. அந்த மாதத்திலே நாம் செய்திருக்கின்ற நோன்பு, தொழுகை, இதர வணக்கங்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற தர்மமாக இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் பாருங்கள், இஸ்லாத்தில் எல்லா கடமையும் வசதி படைத்தவர்களுக்கு தான் கடமை. ஒருவனுக்கு நின்று தொழ முடியல, என்ன சட்டம்? உட்கார்ந்து தொழலாம். உட்கார்ந்து தொழ முடியல, அவன் சாய்ந்து கொண்டு தொழலாம். சாய்ந்து கொண்டு தொழ முடியவில்லை, அவன் பெட்டிலே படுத்துக் கொண்டு தொழ அவன் முடியாவிட்டால், இப்படியெல்லாம் சலுகை இருக்கிறது. வசதி இருந்தால் ஜக்காத்து கடமை, வசதி இருந்தால் ஹஜ் கடமை. நோயோ பயணமோ இல்லை என்றால் நோன்பு கடமை. நோயும் பயணமும் இதர காரணங்கள் இருக்கும் என்றால் அந்த நோன்பை விட்டு பிடிக்க அனுமதி உண்டு. ஆனால் ஜக்காத்துல் ஃபித்ரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒவ்வொரு ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமை. ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் கடமை, சிறியவர்களுக்கும் கடமை. நீங்கள் பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னர் ஒரு செகண்டுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருந்தாலும் அந்த பிள்ளைக்கும் ஜக்காத்து கடமை, ஜக்காத்துல் ஃபித்ர். காலையில் 6:30க்கு பெருநாள் தொழுகை இடம்பெறுகிறது. 6:29க்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிரசவித்து விட்டது என்றால் பாப்பாக்கு உம்மா கடமை என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்து போட்டு தான் வரணும். சட்டம். தொழுதத்துக்கு பிறகு பிறந்தால் அந்த கடமை இல்லை. அதை மட்டும் சொல்லவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது மனிதர்கள்ல சுதந்திரமான மனிதர்களும் இருப்பார்கள், நம்மை போல அடிமை வாழ்க்கை உடையவர்களும் இருப்பார்கள். அரபு நாட்டில் அன்று நடைமுறையில் இருந்தது அடிமை வாழ்க்கை. எஜமானுக்கு கீழே அடிமையாக இருப்பார்கள். அப்படியாக சுதந்திரமாக ஒரு எஜமானின்றி சுதந்திரமாக இருக்கின்றவர்களுக்கும் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை. யாராவது ஒருவருக்கு கீழே அடிமையாக இருந்தாலும் அவருக்கும் ஜக்காத்து கடமை. அவர்கிட்ட இல்லையா, அவருடைய எஜமான் தான் கொடுக்கணும். அடிமைக்கு யார் கொடுக்கணும் ஜக்காத்? எஜமான். பிள்ளைக்கு யார் கொடுக்கணும்? வாப்பா உம்மா கொடுக்கணும். மனைவிக்கு யார் கொடுக்கணும்? கணவன் கொடுக்கணும். அந்த உரியவர்கள் கொடுக்க வேண்டும். எப்படி வலிமையான சட்டம் என்று பாருங்கள். ஆணுக்கும் கடமை, பெண்ணுக்கும் கடமை, பெரியவருக்கும் கடமை, சிறியவருக்கும் கடமை, சுதந்திரமானவர்களுக்கும் கடமை, அடிமையாக இருக்கின்றவர்களுக்கும் கடமை. இந்த அளவு ஒரு கடமை ஜக்காத்துல் ஃபித்ரிலே கொடுக்கப்படும் என்றால் அது எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய ஆடை உடுக்க வேண்டும் என்றார்கள். இரண்டாவதாக எங்களுக்கு ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்ற விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக ஒரு மனிதன் பெருநாளுக்காக குளிக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். குளிச்சா என்ன செய்யும்? சுத்தமாகுமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை சொன்னார்கள். அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய, நக்கினி மினல் ஹதாயா. இறைவா, என் பாவங்கள் தவறுகளை விட்டு என்னை பரிசுத்தமாக்குவாயாக. கமா யுனக்க ஸௌபுல் அபியலு மினத் தனசி. ஒரு வெள்ளை ஆடை அழுக்குகளில் இருந்து எப்படி சுத்தமாக்கப்படுமோ அதுபோல என் பாவங்களை தவறுகளை விட்டு என்னை நீ பரிசுத்தமாக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அப்ப ஒரு மனிதன் குளித்தால் அவன்ல பாவங்கள் தங்குமா? பாவங்கள் தங்குமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களிடம் கேட்டார்கள், என் தோழர்களே, உங்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு நதி ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. 5 தடவைகள் ஒரு நாளைக்கு நீங்க அதுல குளிக்கிறீங்க. உங்கள் பாவம், உங்களுடைய உடலில் அழுக்குகள் தங்குமா என்று கேட்டார்கள். இல்லை நாயகமே யா ரசூலல்லாஹ், அதுபோலதான் ஐவேளை நீங்கள் தொழுதால் உங்கள் உடலில் எந்த பாவங்களும் தங்காது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகான உதாரணம். அப்ப நாம குளிக்கும் பொழுது என்ன நினைக்கணும்?
எங்களுடைய உடல் வெளித்தோற்றம் மட்டுமல்ல, எங்கள் சம்பூரணம், அங்கம், இதயம் சகலரும் அல்லாஹ்வினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த குளிப்பை குளிக்க வேண்டும். குறிப்பாக பெருநாளுடைய குளிப்பை நம்முடைய முன்னோர்கள் எப்படி குளிச்சாங்க? தக்பீர் சொல்லி குளிச்சு. இப்ப எவன் தக்பீர் சொல்லி குளிக்கான்? ஒருத்தருவே இல்லை. தக்பீர் இல்ல. இப்ப தக்பீர் சொல்லி குளிக்க சொன்னார்கள், குளித்தார்கள். அவர்களுடைய உடலும் உள்ளமும் பரிசுத்தமாக இருந்தது. சாதாரணமாக நாங்கள் தக்பீர் சொல்லுவதே இல்லை. நமது பிள்ளைகளுக்கு கூட பெருநாள் தினங்களிலே தக்பீருக்கு பதிலாக பட்டாசு கொளுத்துவது எப்படி என்பதை தான் தாய் தகப்பன் கற்றுக் கொடுத்திருக்கின்றோமே தவிர, தெருக்களிலே தக்பீர் சொல்லுவது சுன்னத் என்கின்ற நடைமுறையை நாம் எமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றோமா? இல்லை. பட்டாசு சப்தங்கள் தான். கடைசி பத்தாகினாலே வெடி பறக்கும் எல்லா ஊர்களையும். என்னடா பெருநாள் கிட்ட வருது, என்ன செஞ்சதுக்குடா நீ வெடி கொளுத்தின? நீ என்ன செஞ்சு கிழிச்சதுக்கு? பெருநாள் இப்ப வந்து என்ன செய்ய போறாய் நீ? அப்ப நம்மளோட தாய் தகப்ப என்ன செய்யறோம்? தக்பீரை கற்றுக் கொடுத்து அந்த தக்பீரை அவர்களை ஒலிக்க செய்வதற்கு பதிலாக பட்டாசுகளை கொளுத்தி கொடுக்கிறோம். இது தர்மமா? இல்லை. எனவே குளித்தால் சுத்தமாகுவது போல தக்பீர் என்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய நாமத்தை உச்சரிப்பதனால் எங்கள் உள்ளமும் சம்பூரணமும் நிச்சயமாக அழகு பெறுகிறது, பக்தி அடைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்திலே எங்களுக்கு இதையும் சுன்னத்தாக்கி இருக்கின்றார்கள். தக்பீர் சொல்ல வேண்டும், குளிக்க வேண்டும் என்று. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெருநாள் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், பெருநாள் தொழுகை வெறும் தொழுகைக்கான அமல் மட்டுமல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் என்ன தெரியுமா சொன்னார்கள்? பெருநாள் தொழுகைக்காக ஆண்களும் செல்லுங்கள், பெண்களும் செல்லுங்கள், சிறியவர் பெரியவர் முதியவர் சகலரும் செல்லுங்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? தொழ முடியாத காலத்து பெண்கள் இருந்தாலும் கூட அவர்களும் கட்டாயம் வாருங்கள். உங்களால் தொழ முடியாது என்றாலும் அங்கே சொல்லப்படுகின்ற திக்ருகள், தஸ்பீஹாத்துக்கள், துஆக்களிலாவது நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் என்கின்ற அளவுக்கு பெருநாளுக்காக சமூகம் அளிப்பதை ஒரு மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், தொழுகைக்காக இது சாத்தியப்பட்ட பிரதேசங்களுக்கு சாத்தியமானது. தொழுகைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது நடந்து செல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சாத்தியமற்ற பிரதேசத்திற்கு பிரச்சனை இல்லை. ஒட்டகத்தில் இந்த ஹதீஸை சொன்ன பொழுது கூட ஒட்டகத்தில் வந்த சஹாபிகளும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சமீபத்திலே இடமில்லை, தூரத்தில் இருந்து வருகின்றவர்கள் என்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய ஒட்டகைகள், குதிரைகள் மீது வந்திருக்கின்றார்கள். எனவே சாத்தியப்பட்டவர்கள் நடந்து வருவதை சிறந்ததாக, சுன்னத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கி தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக, தொழுகைக்காக வந்துவிட்டு நீங்கள் போகின்ற பாதை இருக்கிறதே, வந்த பாதையால் செல்ல வேண்டாம். இதெல்லாம் நாம சும்மா நினைக்கும், சுன்னத்து தானே. வந்த ரோட்டால போகாம புதிய இன்னொரு வீதியால போகணும் என்கிறது சுன்னத்து தானே. தக்பீரை சொல்லிக்கிட்டு போறது சுன்னத்து தானே என்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய சுன்னத்துக்கள் சமுதாயத்திலே அரிதடைந்து குறைந்து செல்லுகின்ற பொழுது என்னுடைய சுன்னத், ஒரு சுன்னத்தை யாராவது காப்பாற்றுவார்கள் என்றிருந்தால் யுத்தத்திலே கொல்லப்பட்ட 100 ஷஹீதுகளுடைய நன்மையை அந்த அடியான் அடைந்து கொள்ளுவான். நீங்க இப்ப வந்த பாதை வேற, போக வேண்டிய பாதை வேற பாதைன்னு வச்சுக்கொள்ளுங்க, சுன்னத்து தானே. அங்கால சுத்தி போறது வந்த வழியாலே போவோம். மௌலி அப்படிதான் பயான்ல சொல்லுவார், நம்ம எப்படி போவோம் நினைச்சிடாதீங்க, அலட்சியப்படுத்துறாங்க. ஒரு சுன்னத்தை கடைசி காலத்திலே ஒரு சுன்னத்தை யாராவது அதை பேணி நடப்பார்கள் என்றிருந்தால் யுத்தத்திலே கொல்லப்பட்ட 100 ஷஹீதுகளுடைய கூலியை அந்த அடியான் பெற்றுக் கொள்கிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்படி யுத்தத்துக்கு போயிருக்கிற நேரத்தில் விஸ்வா பல் துலக்குகின்ற குச்சியை இழந்ததற்காக சஹாபாக்கள் கவலைப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? பல் துலக்க வேண்டும் என்கின்ற சுன்னத்தை கூட யுத்த களத்திலே இழப்பதற்கு அந்த சஹாபாக்கள் தயாரில்லை. ஏனென்றால் ஒரு சுன்னத்தை உயிர்ப்பித்தால் எத்தனை நன்மை என்பது அந்த சஹாபிகளுக்கு தெரியும்.
ஒரு சுன்னத்தை இழப்பதனால் எவ்வளவு விபரீதம் இருக்கின்றது என்று அந்த சஹாபாக்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அதனால பெருநாள் தொழுகைக்கு வரக்கிட்ட நறுமணம் பூசிக்கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அதை கணக்கெடுக்கிறல்ல, நாமளும் எத்தனை சுன்னத்தை ஹயாத்தாக்கலாம். நம்ம இப்ப தொழுகைக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு 2 விஷயம் செஞ்சு வச்சிருந்தோம். ஒன்று, வாசல்லையே நறுமணம் அத்தரை கொடுத்து வைத்திருந்தோம். நீங்க ஒருவேளை அத்தர் பூச மறந்து அவசரத்துல வந்திருக்கலாம். அத்தரங்கினை தந்தா அந்த சுன்னத்தை ஹயாத்தாகுது. அந்த சுன்னத்தை நீங்க ஹயாத்தாக்கினீங்கடா உங்களுக்கு 100 ஷஹீதுடைய கூலி. அத்தரை ஏற்பாடு செய்து அதை பயன்படுத்த வைத்தவர்களுக்கு அதே கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். 100 பேர் 200 பேர் அந்த சுன்னத்தை பயன்படுத்தினார்கள் என்றால் அதற்குரிய கூலி ஏற்பாடு செய்தவர்களுக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு பெருநாள வெறும் வயித்தோட வந்து தொழுதுறாதீங்க, குறைஞ்சபட்சம் 3 சொல ஈச்சம்பழத்தையாவது சாப்பிட்டு வாங்க என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் பெருநாள் வெறும் வயிற்றோடு வந்து தொழுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவேளை நீங்க சாப்பிட மறந்துட்டீங்கன்னு வைங்க, ஈச்சம்பழம் சாப்பிடல, ஏதோ ஒன்று சாப்பிடல, மறந்து வந்துட்டீங்க, ஈச்சம்பழம் இங்க தயார்படுத்தி வைக்கப்பட்டது. நீங்க வருகின்ற பொழுது ஒருவேளை மறந்து வந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், நான் மறந்து வந்தேன், ஆனால் இங்கே நறுமணம் கிடைக்கிறது, சுன்னத் ஹயாத்தாக்கப்பட்டது, ஈத்தம்பழம் கிடைத்தது, சுன்னத் ஹயாத்தாக்கப்பட்டது என்று நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். ஏன்? ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினால், ஒரு சுன்னத்தை நாங்கள் பேணினால் அது சுன்னத்து தானே, சுன்னத்து தானே, சுன்னத்து தானே என்று தானே 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 என்று கழிவட்டு போகாமல் ஒரு சுன்னத் ஹயாத்தாக்கப்படும் என்றிருந்தால் 100 ஷஹீதுகளுடைய கூலியை அந்த அடியான் பெற்றுக் கொள்கிறான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோலதான் நீங்க வந்த பாதையால போகாம புதிய பாதையால் சென்றால், வேறு பாதையால் சென்றால் 100 ஷஹீதுடைய நன்மைகள் இந்த நபிமொழியின் அடிப்படையிலே அடைந்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்ததாக, நீங்கள் இன்றைய நாள் ஏழை எளிய அனாதைகள் வறியவர்களை கண்டால் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இவர் உடுப்பு வாங்கி இல்ல, இவற்ற வசதி இல்ல, பெருநாளையில பழைய உடுப்போட ஒரு சின்ன பிள்ளை ரோட்ல போகுதுன்னா, அல்ல ஒரு மனுஷன் போறாருன்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? ஆக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற உடுப்புல விலை குறைஞ்ச, ஆக விலை குறைஞ்ச உடுப்ப கூட வாங்கி போடுறதுக்கு இந்த மனுஷனுக்கிட்ட வழி இல்ல, அல்ல இந்த பிள்ளை கிட்ட வாப்பாட உமா கிட்ட, வாப்பா கிட்ட உமா கிட்ட வசதி இல்ல. பார்த்தா விளங்குமா இல்லையா? பார்த்தும் கண்ணிருந்தும் கூடர்களாக நாம் கடந்து சென்று விடாமல் நம்ம 3 விஷயம் செய்யலாம். ஒன்று செய்யலாம், நம்மளுக்கு வசதி இருந்தால் ஒரு புதிய ஆடை, குறைந்த விலையிலாவது ஒரு புதிய ஆடையை அவர்களுக்கு வாங்கி தொழுகைக்கு பிறகும் அவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ வைக்க முடியும். இரண்டாவது என்ன செய்யலாம்? உடுப்பே வாங்கில்ல, ஒழுங்கான நல்ல சாப்பாடு அன்றைக்கு சமைச்சிருப்பாங்களா, அவங்களை நாம கூட்டி போயிட்டு நம்ம சமைச்ச சாப்பாட்டில் கொடுக்கலாம், அல்லது வாங்கியும் கொடுக்கலாம். உணவில் அவர்களை கவனிக்கலாம். முதலாவது உடை, முடியல்ல உங்களோட சட்டி பானையில சமைச்ச உணவிலாவது கொடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லுவார்கள், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, கறி சமைக்க கிட்ட கொஞ்சம் ஆணத்தை கூடியா வைங்கன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆணத்தை கொஞ்சம் கூடியா வைங்க சட்டியில. ஏன் தெரியுமா? அக்கம் பக்கத்தவர்களுக்கு துண்டு கறி கொடுக்க தவறினாலும் குறைஞ்சது ஆணத்தையாவது கொடுக்கலாம் இல்லையா? நம்முடைய வீட்டுக்குள் வேகுகின்ற கரைச்சட்டிக்குள் இருக்கின்ற ஆணத்திலும் அயலவர்களுக்கான உரிமை உண்டு என்றவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சட்டி உங்களோட, கறி உங்களோட, காசி உங்களோட, பணம் உங்களோட, ஆனால் உங்கள் அடுப்பிலே வேகுகின்ற கறிக்குள்ளும் அயலவர்களுக்கான உரிமை இருக்கிறது என்பதை தனது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் வாங்கித்தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல, சமச்சத்துல ஒரு பிடி கொடுத்தாலும் அது மிகப்பெரிய தர்மம். இரண்டாவது. மூன்றாவது, நம்முடைய பழைய ஆக்களை இருக்கும். பழைய ஆக்கள் என்ன செய்வாங்க? சில்லற காசிகளை மாத்தி வச்சுக்கிட்டு வீட்டு வாசல் இருந்து சின்ன பிள்ளைகளை கண்டால், அது வசதி உள்ள பிள்ளையா இருக்கலாம், இல்லாத பிள்ளையா இருக்கலாம், ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லா பிள்ளைகளுக்கும் பெருநாள் காசியை கொடுத்து அந்த பிள்ளைகளை மகிழ்விப்பார்கள். இது உள்ள பிள்ளைக்கு பரவாயில்ல விடுங்க, இல்லாதவங்கட பிள்ளைகளுக்கு 50 ரூபாய் 100 ரூபாய்
சாதாரண குடும்பத்தில் அல்லது வசதியற்ற குழந்தைகள் அல்லது அனாதை பிள்ளைகள், தாயை இழந்த அல்லது தந்தையை இழந்த பராமரிப்புக்கு பொருத்தமானவர்கள் அற்ற பிள்ளைகளுக்கு வெறும் 20 ரூபாய் 10 ரூபாய் கூட பெரிய காசுதான். 10 பேர் 10 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய். நம்மளுக்கு 1000-2000 ரூபாய் பெருசா தெரியுறா போல, 5000-10,000 ரூபாய் பெருசா தெரியுறா போல, அந்த பிள்ளைங்களுக்கு அது பெரிய காசா தெரியும். 100 ரூபாவுக்கு ஏதாவது நல்ல பொருள் அந்த பிள்ளை ஆசைப்பட்டு அந்த பிள்ளை கடைக்கு போயிட்டு எல்லாரையும் போல வாங்கி சாப்பிட தொடங்கும். எனவே உடை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், குறைஞ்சபட்சம் பணமாக பெருநாள் அன்பளிப்புகளாவது அந்த ஏழை எளிய அனாதையான வசதியற்ற பிள்ளைகளுக்கோ பெரியவர்களுக்கோ கொடுக்க முடியும். கண்ணால் கண்ட பிறகு மனச்சாட்சியை கடந்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடாதீர்கள். இதுவெல்லாம் சின்ன விஷயங்களா? 100 ஷஹீதுடைய நன்மைகளை பெற்றுத் தருகின்ற நன்மைகள் என்றால் சாதாரண விஷயங்களா? இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இத்தனைக்கும் அப்பால் அரபியில் பெருநாள் என்பதற்கு ஈத் என்று சொல்லுவார்கள். ஈத் என்று சொன்ன என்ன அர்த்தம்? மீண்டு வருவது என்று அர்த்தம். ஈத் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மீண்டு வருவது. அரபு அகராதியில் இப்படி ஒரு பொருள் சொல்லுவார்கள், என்ன தெரியுமா? வருடா வருடம் இந்த பெருநாள் மீண்டும் மீண்டும் வருவதனால் அந்த பெருநாளுக்காக அரபியில் ஈத் மீண்டும் மீண்டு வருகின்ற நாள் என்று அரபியில் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈத் என்ன அர்த்தம்? அரபியில மீண்டு வருகின்ற நாள். அரபியில நீங்க உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அரபியில் ஆத என்ற அரபு சொல்லுக்கு மீண்டு வருதல் என்று பொருள். பெருநாளுக்கு ஏன் ஈத் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, மீண்டு வருகிற நாள் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவுலியாக்களும் சூஃபியாக்களும் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். என்ன விளக்கம் சொல்லியாங்க தெரியுமா? மனிதா, நீ அல்லாஹ் உன்னை படைச்ச கோலம் வேற, இப்ப நீ இருக்கிற கோலம் வேற. அல்லாஹு தஆலா அத குர்ஆன்ல சொல்றான். எப்படி? லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகிய நிலையில் நாங்கள் படைத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு மனுஷன் செஞ்ச செயல்களால சும்ம ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலீன், என்ன செஞ்சிட்டோம்? அவனை கீழானவர்களாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இந்த பெருநாள் என்பதனுடைய நோக்கம் என்ன? ஈத் என்பதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டானோ அதுபோல மனிதன் தன்னை மீள வேண்டும். மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்? பாவமே இல்லாதவனாக படைக்கப்பட்டான். மனுஷனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த திரை தங்கு தடையும் இல்ல, எந்த பயமும் இல்ல, கவலையும் இல்ல. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பயம் இருக்குது? என்ன கவலை இருக்கு? ஒன்றுமில்லை. மலக்குகளோடு பேசுகின்ற ஆற்றலை ஒரு குழந்தை பெற்றிருக்கிறது. ஆனால் நாம வளர்ந்துட்டோம். மலக்கோட பேசுற ஆற்றல் ஒரு பக்கம் இருக்கட்டும், மனுஷனோட பேசையே தெரியாத அளமாறிட்டு நம்ம என்னடா பெசரு நாய்மேரி ஆய்வன் என்று 4 பேர் சிந்திக்கிற அளவுக்கு நம்முடைய நிலைகள் இன்று மாறிவிட்டது. மனுஷன் அப்படித்தான், அதுக்காண்டிய உரமாயிருக்கவும் படாது. அப்ப மனிதன் அல்லாஹ் படைத்த இயல்பான, அல்லாஹ் தஆலா படைக்கும் பொழுது அவன் தன்னுடைய பிரதிநிதியாக மனுஷனை படைத்தான், பாவமற்றவனாக படைத்தான். இந்த உலகத்தில் மனிதன் வளர்ந்து வாழ்ந்து வருகிற காலத்தில் முழுக்க முழுக்க பாவியாகவே மாறிவிட்டான். அப்ப பெருநாள் என்றால் மீண்டு வருதல் என்பது எந்த பொருளை கொடுக்கிறது என்று கேட்டால், ஒரு மனிதன் அல்லாஹ் எப்படி ஒரு கலப்படம் இல்லாத ஒரு பரிசுத்தமான மலக்குகளோடு தொடர்புடையக்கூடிய, அல்லாஹ்வோடு தொடர்படக்கூடிய ரூஹுடைய தன்மை மிகைத்தவனாக ஒரு மனிதனை அல்லாஹ் எவ்வாறு படைத்தானோ அவ்வாறு இந்த பெருநாள் நோம்பும்பட்டு காலம் நம்ம செஞ்ச அமல்களை கொண்டு அப்படி ஒரு பரிசுத்த பழைய மனிதனாக நாங்கள் மீள வேண்டும் என்பதைத்தான் இந்த பெருநாள் என்கின்ற அரபு சொல், ஈத் என்கின்ற சொல் எங்களுக்கு பாடம் கற்பித்து தருகிறது என்று அவுலியாக்கள், இமாம்கள், சூஃபியாக்கள் எங்களுக்கு விளக்கத்தை சொல்லி தருகிறார்கள். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹதான், ஒரு நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி இருக்கிறது. ஒன்று ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரி, அவன் ஃபித்ர் நோன்பை திறக்கின்ற நேரத்திலே அல்லது மொத்தமாக விடுகின்ற நேரத்திலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி.
இரண்டாவது மகிழ்ச்சி என்ன தெரியுமா? தன்னுடைய இறைவனை அவன் சந்திக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. இப்ப நாம ஃபித்ர் ஒவ்வொரு நாளும் மக்ரிபுக்கு ஃபித்ர் பண்ணின நோன்பு திறந்தோம். இப்ப மொத்த மாசத்தையும் இன்றைக்கு மொத்தமா திறந்திருக்கிறோம். இனி அடுத்த வருஷம் தான் பர்லான நோன்பு கடமை. சுன்னத்தான நோன்பு இடையிலே இருக்கு, பர்லான நோன்பு அடுத்த வருஷம் தான் கடமை. ஆனால் இந்த நோன்பை திறந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமையை நாங்கள் முடித்திருக்கிறோம். அடுத்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அல்லாஹ்வை சந்திக்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. பெருநாள் தொழுகிறோம். அல்லாஹு தஆலா பல்லாயிரக்கணக்கான மலக்குகளை பூமிக்கு அனுப்பி என் அடியார்கள் ஒரு மாசம் அமல் செஞ்சு போட்டு கூலி எதிர்பார்த்து வந்திருக்கிறாங்க. மலக்குகளை நீங்க போய் சொல்லுங்க, உங்களோட எல்லார பாவத்தையும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று அவர்களுக்கு சோபனம் சொல்லி அனுப்புங்கள் என்று அல்லாஹு தஆலா மலக்குகளை இங்கே அனுப்பி வைக்கிறான். ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்னான், வமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை, இறைவனை தரிசிப்பதை விரும்பினால் சாலிஹான அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆக ரமலானில் எடுத்த பயிற்சியை வீணடித்து விடாமல், சஹருக்கு எழுந்தோம், தஹஜ்ஜுத் தொழுதோம், சுபஹ் தொழுதோம், இரவு அதிகமாக வணக்கம் செய்தோம், தான தர்மம் கொடுத்தோம், தவறு செய்யக்கூடாது என்கின்ற எண்ணத்தை மனதில் வைராக்கியமாய் நமக்குள் நாமே ஏற்படுத்திக் கொண்டோம். இத்தனை பயிற்சிகளையும் இன்றோடு மூடிவிடாமல், லுஹரை மறந்து விடாமல், அசரை மறந்து விடாமல், இதர தொழுகைகளை மறந்து விடாமல், நன்மைகளை மறந்து விடாமல், தீமைகளின் பக்கம் விரைந்து விடாமல், பழைய குருடி கதவை திரடி என்று எம்மை மாற்றி விடாமல் இந்த பயிற்சியை புனிதமாக எடுத்து அல்லாஹ்வை அறிந்து, அல்லாஹ்வை உணர்ந்து, அல்லாஹ்வை தரிசித்து அவனிலேயே எம்மை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அந்த தரிசனத்தை பெறுகின்ற மக்களாக என்னையும் உங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.